ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையுறவில்ல அத்தியாயம் 1ல ஸ்லோகம் 20 வரைக்கும் பார்த்திருந்தோம். அதுல ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்கிற தேர்ல ஹனுமான் ராமருக்கு எப்படி நித்திய சேவகனா இருந்தாரோ அதே போல துவாபர யுகத்திலையும் ஸ்ரீ கிருஷ்ணரா அவதாரம் பண்ணப்ப இங்கேயும் சேவகனா வந்திருக்காரு. கொடியில இருக்காரு. ஹனுமான் அந்த தேர்ல இருக்கிற கொடியில இருக்கிறாரு அப்படிங்கறதுனால அர்ஜுனனுக்கு நிச்சய வெற்றி அப்படிங்கறது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். அடுத்த ஸ்லோகம் 20-21. அர்ஜுன உவாச்ச சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே சுதா யாவத் ஏதான் நிரீஷேஹம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர் மயா ஷக யோத்தவ்யம் அஸ்மின் ரண ஸ்முத்யமே. அர்ஜுனன் கூறினான், வீழ்ச்சி அடையாதவரே, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களின் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து என் ரதத்தை இரு சேனைகளுக்கும் மத்தியில் நிறுத்தவும். பகவான் இந்த இடத்துல பார்த்த சாரதியா அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கிறாரு. அப்ப அந்த தேர்ல யார் இருக்காங்களோ அவங்க சொல்றதுதான் இங்க யாரா இருந்தாலும் கேட்டாகணுங்கிறதுதான் ரூல்ஸ். அது தேரோட்டியா இருக்கிறப்ப அந்த தேர்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க ரைட்ல போனோம் லெப்ட்ல போனோம் அப்படின்னு அவங்க அந்த போர் நடக்கிறப்ப வாயில எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா கிருஷ்ணர் அந்த தேர்ல குதிரையோட கயிறை புடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அர்ஜுனன் பின்னாடி நின்னுட்டு இருப்பாரு. பின்னாடி நின்று கால்ல தான் அவங்க சொல்லுவாங்க. கால்ல ரைட்ல போகணும்னா வலது பக்கம் போகணும்னா வலது தோலை தட்டுவாங்க, கால்ல தான் தட்டுவாங்க. இடது பக்கம் போகணும்னா இடது சைடுல இருக்கிற தோல்ல தான் கால்ல தட்டுவாங்க. அது உலகத்தையே ஆள்ற ஜெகநாதர் அர்ஜுனனுக்காக சேவை செஞ்சார் அந்த இடத்துல. ஆக்சுவலா இந்த இடத்துல அர்ஜுனனுக்காக சேவை செஞ்சார் அந்த இடத்துல. ஆக்சுவலா இந்த இடத்துல பகவான் ஆச்சாரியர்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அதாவது அச்சுதா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது பக்தர்கள் கிட்ட இருக்கிற அன்பை குறைச்சிக்காதவர், அதாவது அந்த நிலையிலிருந்து மாறாதவர். பக்தர்களிடத்துல தூய பக்தர்கள்கிட்ட அன்பு காட்டுறதுல கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே மாட்டார். அப்படி அதுல வீழ்ச்சி அடையாதவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அச்சுதான்னா வீழ்ச்சி அடையாதவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா பகவான் பகவானா இருக்கிறப்ப நம்ம கட்டளைகள் தான் பிறப்பிப்பார். மத்தவங்களுக்கு கட்டளை இடுவாரு. அதன் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு சேவை செய்வோம். ஆனா இந்த இடத்துல பகவான் என்ன நினைக்கிறாரு பண்றாரு அப்படின்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தர்களுக்கு சேவை பண்றதுதான் அவர் அதிகமா விரும்புறாரு. அது தூய பக்தர்களுக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பக்தன் என்ன பண்றாரு, பகவானுக்கு சேவை பண்றதுக்கு ஆசைப்படுறாரு. ஆனா பகவான் என்ன பண்றாரு, பக்தனுக்கு சேவை பண்றதுக்கு ஆசைப்படுறாரு. அதுலதான் ரொம்ப பேரின்பம், அது ரொம்ப அதிக அன்பு அவருக்கு பக்தன் இடத்துல காட்டுறாரு. அதிக சந்தோஷமா எடுத்துக்கிறாரு அதைய அப்படிங்கறத இங்க ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்து மூலமா குறிப்பிடுறாங்க. அப்படி பார்த்தோம்னா இப்போ அர்ஜுனர் எந்த மாதிரி ஒரு ரசத்துல இருக்கிறாரு பகவானுக்கு, அதாவது மத்த கடவுள்கள் இருந்தாலும் மத்த தேவர்கள் எல்லாருமே மத்த கடவுள்கள் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நம்ம பயபக்தியோட தான் நம்ம சாமி கும்பிடுவோம். ஆனா கிருஷ்ணாட்ட மட்டும் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட மட்டும் நம்ம 5 வகையான பாவங்களை வெளிப்படுத்தலான்னு இங்க ஆச்சாரியர்கள் குறிப்பிடுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சாந்தரசம், 2வது தாசரசம், 3வது சக்கிய ரசம், 4வது வாத்சல்ய ரசம், 5வது மாதுரிய ரசம். அத ஃபர்ஸ்ட் சாந்த ரசம்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பயபக்தியோட பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம அவரை வணங்குறது. 2வது இன்னும் ஒரு படி மேல போய் தாசரசம், அவருக்கு தாசனா இருந்து சேவை செய்யறது. தாசனாவே சேவை செய்யறதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது 3வது இன்னும் ஒரு படி மேல போய் சக்கிய ரசம், நண்பனா இருந்து சேவை செய்யறது. அதாவது அர்ஜுனர், பீமன், இந்த மாதிரி இவங்க நட்பு ரீதியான சேவை. இன்னும் ஒரு படி உயரத்துல போய் மேல போயிட்டு வாத்சல்ய ரசம், அதாவது பகவானுக்கு தாயா தந்தையா இருக்கிறது. யசோதாமா, நந்த மகாராஜ், இந்த மாதிரி தேவகி, இந்த மாதிரி வாத்சல்ய ரசமா இருந்து அவங்களுக்கு தாய் தந்தரையா இருந்து சேவை பண்றது. அவங்க எப்படி இத எடுத்துக்குவாங்க அப்படின்னா, நந்த மகாராஜா யசோதாமா எல்லாம் இந்த அரக்கன் கிருஷ்ணரை கொன்றுவானோ அந்த வாத்சல்ய ரசமா இருந்து அவங்களுக்கு தாய் தந்தரையா இருந்து சேவை பண்றது.
அவங்க எப்படி வந்து இத எடுத்துக்குவாங்க அப்படின்னா, நந்த மகாராஜா யசோதாமா எல்லாம் வந்து இந்த அரக்கன் வந்து கிருஷ்ணரை வந்து கொன்றுவானோ, அந்த அரக்கன் வந்து கிருஷ்ணரை வந்து கொன்றுவானோ அப்படின்னு பயப்படுவாங்களாம். அவர் வந்து முழுமுதற் கடவுளாவே இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு குழந்தைதான், நான் வந்து அவங்களுக்கு அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த பாவத்திலிருந்து முழுமுதற் கடவுளாவே இருந்தாலும் அவங்க வந்து இப்படி கொன்றுவானும் பயப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து வாத்சல்ய பாவத்துல இருப்பாங்களாம். அடுத்து இன்னும் உயரோட டாப், ஆக்சுவலா இன்னும் ஒருபடி மேல போய் மாதுல்ய ரசம். அத வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த பகவான் கிட்ட காதலன் கணவனா இருந்து, அதாவது காதலியா இருந்து சேவை செய்யற மனைவியா இருந்து சேவை செய்யற பாவம் இதுங்க. வந்து கிருஷ்ணாட்ட மட்டும்தான் இவ்வளவு பாவனைகளை வந்து வெளிப்படுத்த முடியும், இவ்வளவு ரசங்கள்ல வந்து அவரை வந்து பக்தி பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து அழகா ஆச்சாரியர்கள் வந்து இங்க குறிப்பிடுறாங்க. மாதுரிய ரசத்துக்கு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராதை. ராதை வந்து மாதுரிய ரசத்துல வந்து உயர்ந்த பாவம், அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து காதலனாவே இருந்து அவங்க வந்து சேவை பக்தி பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டாள், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், அவங்களும் வந்து இதே பாவம் தான், மாதுரிய பாவம் தான். அந்த காதல் இந்த ரசத்துல இருந்து அவங்க பக்தி பண்ணாங்க. இருக்கிறதுலே வந்து டாப்பஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மாதுரிய ரசம் மட்டும்தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் வந்து பக்தி சேவை பண்ணி பகவான் அடையலாம் அப்படிங்கறத வந்து இந்த ஸ்லோகத்து மூலமா நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து கேளுங்க. ஹரே கிருஷ்ணா.